ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் எப்படி வந்து கேண்டில் செய்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், இன்வெஸ்பிள் செயின் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீ கேண்டில் மேக்கிங் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தருவேன். ஸோ இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சிலிக்கான் அண்ட் பாலிகார்பனேட்டில் எப்படி கேண்டில்ஸ் போர் பண்ணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் எப்படி போர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக கேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி பாலிகார்பனேட் டீ கேண்டில்னு சொல்லுவாங்க, அதில் ஊற்றுவாங்க. இல்லைனா நிறைய டைப்ஸ் ஆஃப் சிலிக்கான் மோல்ஸ் இருக்குது, அதில் ஊற்றுவாங்க. இல்லைனா கிளாஸ். ஸோ நான் பாலிகார்பனேட் காட்டிட்டேன், சிலிக்கான் காட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற கிளாஸையும் காட்டிட்டேன்னா நான் மோஸ்ட்டாக லைக் 3 டைப்ஸையுமே நான் காட்டிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். அண்ட் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ் வாங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் தான் வாங்கணும். நீங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்லீஸாக இருக்க கிளாஸ் வாங்கினீங்கன்னா ஹீட்டாக ஊற்றும் போது அது எக்ஸ்ப்ளோட், அதாவது வெடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் போதே அவங்ககிட்ட இதை வந்து ஹீட் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, நான் கேண்டில் செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு வாங்குங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது, இதில் வந்து ஹீட் நல்லாவே வித்ஸ்டாண்ட் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில் வந்து ஃபாகிங் ஆகும். ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஹீட் கன்னுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 400 to 500 இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ஹீட் கன் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இதோட டெம்பரேச்சரை நீங்கள் மாற்றுறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஹீட்டாக ஊற்ற போகிறீங்க, அதுக்கு முன்னாலேயே இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துட்றீங்க, இந்த மாதிரி நான் ஹீட்டாக ஊற்ற போகிறேன். அதனால் இந்த சர்ஃபேஸை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது ஊற்றும் போது உங்களுக்கு ஃபாகிங் நடக்காது, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஹீட் கன்னை வச்சு உள்ளே வந்து இப்படி காட்டிடலாம். ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ரீசன்னால் நான் உங்களுக்கு அந்த ஹீட் கன்னை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியை நல்லா ஆவி வர வர சூடு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த சுடு தண்ணி இருக்கும்போது நல்லா ஆவி வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா சூடாக பாயில் பண்ணக்கப்போ அதில் ஆவி வரும்போது அந்த ஆவியில் நீங்கள் இப்படி வச்சுட்டு அதை காட்டணும், ஓகேவா? என்னால் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியல. ஸோ அந்த வர ஆவியில் ரொம்ப உள்ளே வச்சிடாதீங்க. அந்த வர ஆவியில் இப்படி சுற்றி காட்டினீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் ஹீட் ஆகிடும். நல்லா சுற்றி இப்படி சுற்றி காட்டினீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் ஹீட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுட்டு கேண்டில் ஊற்றினா உங்களுக்கு அந்த ஃபாகிங் வராது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். உங்கள்கிட்ட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஹேர் ட்ரையரை கூட நீங்கள் வந்து உள்ளே காட்டலாம். ஸோ ஒன்று அந்த ஹீட் கன் இல்லை அப்படின்னா ஹேர் ட்ரையரும் இல்லைன்னா நீங்கள் இந்த சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஆவி வர அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆவி வர இடத்துல இப்படி ஆவி உள்ளே போகிற மாதிரி இப்படி காட்டினீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் எல்லாமே ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கு ரொம்ப நேரம் வைக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விற்க வச்சுட்டு கேண்டில் ஊற்றலாம், ஓகேவா? இவ்வளோ தான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ நான் வந்து விற்கலாம் வச்சு ரெடியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கேண்டிலை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேண்டில் தேவையான அளவு வந்து நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், உங்களுக்கு பண்ண உங்களுக்கு வந்து இதாகிடும். பட் எப்போவுமே பக்கத்தில் இன்னொரு இது ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு இதில் ஊற்றுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு லெமன் கிராஸும் இந்த கலரும் தான் ஊற்ற போகிறேன். தெர்மோமீட்டர் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இவ்வளோ வேக்ஸ் எடுத்துருக்கேன். நான் இதை வந்து மெல்ட் பண்ணிட்டு வந்து காட்டுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து வேக்ஸை மெல்ட் பண்ணி ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் தேவையான கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் தான் போட போகிறேன். சும்மா இவ்வளோ மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக வர மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் லெமன் கிராஸோட எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் போன கிளாஸ்லேயே காட்டின மாதிரி ஒரு கீழே விழுந்துருச்சு. ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிட்டேன். ஆக்சுவலி இங்கே விழுந்ததை விட கீழே தான் நிறையா விழுந்திருக்கு, பட் ஓகே. ஆக்சுவலி லெமன் கிராஸ் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும், லைக் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். மிச்சத்தை விட லெமன் கிராஸ் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த லெமன் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ நான் இதை ஹீட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னேன் டெம்பரேச்சர் பார்க்குறேன், 38 வந்திருக்கு. டெம்பரேச்சர் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 52 49 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன்.
நல்ல ஒரு அந்த ஃப்ரோசன் கலர் கொடுக்குது. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் இந்த சிலிக்கான் மோல்டில் ஊற்றுறேன். நான் 1 லேயராக ஊற்றுறேன். இப்போ இது பேலன்ஸ் இருக்கனால இதை வந்து ஒரு இதுக்கு ஊற்றிருக்கேன். இது எனக்கு ஒரு பபிள் அளவுக்கு வருது. ஸோ நான் அப்புறமா வேறு கலர் பண்ணி மிச்சம் 2க்கு ஊற்றிட்டேன்னா இது ஒரு மல்டி கலர் ஆகிடும். ஓகேவா, புரியுதா? ஸோ இது ஊற்றிட்டேன். இது க்யூர் ஆனக்கப்புறம் இப்போ நீங்கள் மல்டி கலர்லாம் பண்ணுறீங்கன்னா இது மேலேயே அப்படி இன்னொரு கலர் ஊற்றுறது மல்டி கலர் இல்லை. இப்போ நான் ஒரு பபிள் மூழ்கிற வரைக்கும் இந்த பேலன்ஸை ஊற்றிருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறம் இது க்யூர் ஆனக்கப்புறம் இது மேலே இன்னொரு இது விக் வைக்கிறியான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து செகண்ட் லேயர் ஊற்றும் போது விக் வச்சுட்டு ஊற்றிப்பேன். ஓகேவா, இது ட்ரை ஆனோடனே இதில் விக் வச்சுட்டு செகண்ட் லேயராக ஊற்றிப்பேன். ஸோ புரியுதா? இது வந்து க்யூர் ஆனக்கப்புறம் இது மேலே நான் இன்னொரு கலர் ஊற்றுவேன். அது க்யூர் ஆனக்கப்புறம் தான் இன்னொரு ஃபைனல். ஸோ மிக்சிங்னா 3மே மிக்ஸ் பண்ணி அப்படி அப்படியே ஊற்றினா எல்லாமே லிக்விடாக மிக்ஸாக தான் ஆகும், தவிர உங்களுக்கு 3 லேயர் கலர் வராது. ஓகேவா, ஸோ இது நான் ட்ரை ஆனக்கப்புறம் அடுத்த கலர் ஊற்றுவேன். இது ஒரு சும்மா ஸ்டாண்டு மாதிரி சாயிற பக்கம் ஒரு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அது நிற்கும். ஓகேவா, ஸோ கிளாஸில் எப்படி ஊற்றணும், இதில் எப்படி ஊற்றணும்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த சப்போர்ட் எனக்கு வந்து கேண்டில் மேக்கிங்க்கு கிடைக்கல. லைக் பிரேஸ்லெட், இன்விசிபிள் செயினுக்கு கிடைச்ச சப்போர்ட் இதுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து கேண்டில் மேக்கிங்கை வந்து இந்த இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு என்ன கேண்டில் எப்படி செய்யணும்னு நீங்கள் எனக்கு குரூப்பில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பேன். குரூப் எப்பவுமே இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன கேண்டில் எப்படி செய்யணும்னு நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே அதை 100% கிளாரிஃபை பண்ணுறேன். பட் யூடியூப்பில் கேண்டில் மேக்கிங் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் வராது. ஓகேவா, ஸோ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோன்ட் வரி, அந்த குரூப் எப்போவுமே இருக்கும். நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எப்போ வேணால் குரூப்பில் கேட்டுக்கலாம். எந்த மாடல் அனுப்பி நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் அதை காட்டி உங்கள் ஒப்பீனியனும் கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ.